கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இளைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்தோட திருமண விழா நேத்து கோலாகலமா லீலா பேலஸ்ல நடந்தது. எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம சாதாரணமா தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த ரஜினிகாந்த் அவர் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கிராண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பொலிட்டீசியன்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய விஐபிஸ் வந்திருந்தாங்க, திரைத்துறையில இருக்கிற நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த திருமண விழா ஒரு பெரிய மன நிறைவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2-3 வருஷமா அவர் மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இந்த திருமணம் மூலியமா போயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நெருங்கிய நண்பரா இருக்கிறவர் தான் நம்ம எஸ் ஏ சந்திரசேகரோடைய மகன் தளபதி விஜய நேர்ல போய் பார்க்க முடியல அப்படின்னாலும் போன் பண்ணி இன்வைட் பண்ணாரு. ஆனாலும் தளபதி விஜய் இந்த திருமணத்துக்கு வரல. அவருக்கு பதிலா எஸ் ஏ சந்திரசேகரும் சோபா அவர்களும் வந்திருந்தாங்க. வந்து மணமக்களை வாழ்த்திட்டும் போனாங்க. வெட்டிங் அப்படின்னு சொன்னா தளபதி விஜய் கண்டிப்பா போவாரு. திரைத்துறை நண்பர்களோட வெட்டிங் மட்டும் இல்லாம ரசிகர்களுடைய வெட்டிங்கே போயிருக்கிறாரு. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வீட்டு கல்யாணத்துல ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு பரவலா ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்ப தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தளபதி விஜய் ஒரு பர்சனல் வேலையா வெளியில போயிருக்காராம். இது தளபதி 63வது படத்தை சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை அவரால் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த கல்யாணத்துக்கு அவரால் வர முடியல அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து சொல்லப்படுது. எப்படியா இருந்தாலும் தளபதி விஜய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சௌந்தர்யா ரஜினிகாந்தையும் விசாகனையும் நேர்ல போய் மீட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வாழ்த்திட்டு வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாலும் தளபதி விஜய் வராதது ஒரு சின்ன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இரு வீட்டாருமே தளபதி விஜய் வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி இந்த கல்யாணத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. சௌந்தர்யா ரஜினிகாந்தோடைய அக்காவும் அவருடைய ஹஸ்பண்டுமான தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க 2 பேருமே ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சிருக்காங்க. தனுஷ் ஐஸ்வர்யா அப்புறம் சௌந்தர்யாவோட மகனான வேத் கிருஷ்ணா இவங்க 3 பேருமே ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1001 புறாக்களை கூண்டுக்குள்ள இருந்திருக்கு. அதுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்க மாதிரி ஒரு நிகழ்வு செஞ்சிருக்காங்க. இது ஒரு ஐதீகமா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு தோஷம் இருக்கு, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா 1001 புறாக்களை கூண்டுல இருந்து வெளியில அனுப்பிச்சோம் அப்படின்னு இருக்க பட்சத்துல அதே மாதிரி மணமக்களுடைய வாழ்க்கையும் சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குதாம். இதனால தனுஷும் ஐஸ்வர்யாவும் வேத் கிருஷ்ணாவை கூட்டிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. வேத் கிருஷ்ணாவும் ரொம்ப சந்தோஷமா புறாக்களோட கூண்டுகளை திறந்து விட்டுருக்காரு. சோ தளபதி விஜய் சௌந்தர்யா ரஜினிகாந்த் விசாகனுடைய கல்யாணத்துக்கு வராத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி 1001 புறா கூண்டுகளை தனுஷ் ஐஸ்வர்யா வேத் கிருஷ்ணா திறந்து விட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.